நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏங்க இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். நாளைக்கு தான் பாலா ட்ரைனிங்க்கு போக போறா. நம்ம அங்க வருவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல வரப்பா. இங்க இருந்து ஒரு வாரத்துக்கு எப்படி அங்க போய் தங்குறது? ஏண்டி நான் அதை பத்தி தாண்டி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவை ஏமாத்திட்டு பாலாவோட வீட்டுக்கு குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக நம்ம போனோம்னு வெயி, நம்ம உள்ள வர முடியாதபடி இந்த வீட்டு கதவை நிரந்தரமா சாத்திடுவாங்க. ஆஹா, அப்படி சாத்துவாங்களா என்ன? நீங்க இந்த வீட்டோட மூத்த பையன். என்னதான் நான் மூத்த பையனா இருந்தாலும் எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தை மாதிரி. குழந்தைங்களையும் வேணுவையும் பாத்துக்கிறதுக்காக நல்ல பொறுப்பான ஆளு இல்ல அப்படின்னா பாலா ட்ரைனிங்காக போக மாட்டா. அதுல போய் அவ கலந்துக்கல அப்படின்றதுக்காக அவளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் உங்க அம்மாவோட எதிர்ப்பை நான் ஓரம் கட்டிட்டு அங்க வந்து தங்குறேன் அப்படின்னு நான் பாலாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஜெகதாம்பாவை எதிர்த்துட்டு நம்மளால போக முடியாது. அவங்க இந்த வீட்டு ரேஷன் கார்டுல இருந்து நம்ம பேரை எடுத்துட்டாங்கன்னா வேற ஒரு ரேஷன் கார்டை ரெடி பண்ணணும். நடந்த மாதிரி தான். கார்டுல இருந்து நமக்கு தெரியாம பேரை எடுத்துட்டு அவங்க தனியா போயிட்டாங்கன்னு சொன்னா வேலை முடிச்சுது. உன் வீட்டு ரேஷன் கார்டுல இருந்து நம்ம வீட்டு ரேஷன் கார்டுக்கும் பேரை மாத்தணும்ல, அதுவும் போயிடும், என் பேரும் போயிடும். கடைசியில நமக்கு கார்டுன்னு ஒண்ணு இருக்காது. நீங்க பாருங்க, அத்தைக்கு பயந்து நீங்க எத்தனை நாள் தான் இப்படி இருப்பீங்க? ஏடி நீ என்ன சொன்னாலும் சரி, அம்மா மண்டை போடுற வரைக்கும் இந்த சொத்தெல்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கும். ஒருவேளை நம்ம கேஸ் ஏதாவது போட்டோன்னு வையே, நான் அவங்க மகனே இல்லைன்னு அவங்க சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. சும்மா சொன்னாலாம் போதாது. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி அம்மாவை இல்ல பையனா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க டீ கடையில வச்சிருக்கிற 250 ரூபா பாக்கியவே கொடுக்க முடியாதவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக 10,000 ரூபா செலவு பண்ணுவாங்களா என்ன? இங்க பாரு, அம்மாட்ட எப்படியாவது பேசி ஒரு 10 சென்ட் நிலத்தை விற்கிறதுக்கும் ஒரு 10 சென்ட் இடத்துல வீடு கட்டுறதுக்கும் அவங்க கிட்ட சம்மதம் வாங்கணும். அத்தையை மட்டும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற நீங்க பாலா வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து தங்குறோன்னு ஏன் அவங்க கிட்ட சொன்னீங்க? அம்மா நம்புற மாதிரி ஒரு மேட்டரை சொல்லி நம்ம அங்க போய் தங்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. உன் அப்பா அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஐயோ என்னங்க? ஏய், இது உண்மை இல்லடி, கதை கதை. ஓ, இந்த மாதிரி ஒரு பொய்யை நம்ம அம்மா கிட்ட அவுத்து விட்டுட்டு நாம அங்க போக போறோம். உன் அப்பாவோட உயிர் திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோ, மரண படுக்கையில இருந்து உன் அப்பா எந்திரிப்பாரோ இல்ல அப்படியே போய் சேர்ந்துருவாரோ, இந்த மாதிரி ஒவ்வொரு கதையா டெய்லி அம்மா கிட்ட அவுத்து விட்டுட்டு இந்த கதையை 1 வீக்குக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல உன் அப்பாவோட மரணத்துக்காக இல்ல உன் அப்பாவை கவனிக்கிறதுக்காக கூடவே இருக்க போறோம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம இங்க வந்துடலாம். எப்படி ஐடியா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கு என் அப்பா தான் வேணுமா என்ன? ஏண்டி, என் நைனா படுத்து கிடந்தாருன்னா என் அம்மா கண்டிப்பா பார்க்கவே வரமாட்டாங்க. அதனால இந்த விஷயத்துக்கு உங்க அப்பா தான் கரெக்டா இருப்பாரு. அவருக்கு முடியாம இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம சொல்றதை அம்மா நம்புவாங்க. இங்க பாரு, ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி ஐடியா இந்த ஒண்ணுதான் இருக்கு, வேற எந்த ஐடியாவும் இல்ல. உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னா கண்டிப்பா எங்க அம்மா வந்து பார்க்கவும் மாட்டாங்க, கால் பண்ணி யாருக்கிட்டையும் விசாரிக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் நீ ஒத்துக்கானிலா? ஆஹா, குட் கேர்ள். அப்போ நீ என்ன பண்ற, உள்ள போ. நான் இப்பவே ஃபோன் பண்ணி எங்க அம்மா கிட்ட பேசுறேன். நீங்க கால் பண்ணீங்கன்னா அத்தைக்கு உங்க வாய்ஸ் தெரியும்ல. ஏய், அத பிறரி நான் வாய்ஸை மாத்தி அவங்கள நம்ப வச்சறேன். உங்க அப்பாவோட மரண செய்தியை கேட்டு இங்க பாருங்க. சாரி என்ன மன்னிச்சிடுறா. மரண செய்தி இல்ல, அட்டாக் செய்தியை கேட்ட உடனே நீ அப்படியே மனசோடைஞ்ச மாதிரி நடிக்கணும். அத்தை நம்புவாங்களா என்ன? அம்மா மாதிரி ஒரு மிகச்சிறந்த நடிகைக்கு முன்னாடி நம்ம நடிச்சு காட்டி ஒர்க் அவுட் பண்றதா ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நீ அழும்போது கொஞ்சம் சத்தம் போட்டு அழணும். சில சமயம் நீ பேசும்போது பயங்கரமா போர் அடிக்கும். நான் பாத்துக்கிறேன். அதேதான், பாத்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது. அப்ப ஒண்ணு பண்ணு, நீ முதல்ல போய் வீட்டுக்குள்ள இரு. நானே அந்த பிராங்க் கால் எப்படி பேசணும் என்ன பேசணும்னு கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். என்னங்க? அட போங்கறல்ல. ஏய், இங்க பாரு, நடப்பது எல்லாம் நன்மைக்கே. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம பண்ண போற விஷயம் எல்லாமே நல்லதாவே முடியும். இங்க பாரு நிலா, நீ வீட்டுக்குள்ள போ. என்னங்க அது வந்து சொல்றல, போ. இப்போ ஒருத்தி உள்ள போடி முதல்ல. ஹலோ, ஓகே தான். ஹலோ, ஓகே.
போன் அடிக்கும் போது எடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அணிலு எங்க போனான்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, இது ஜெகதாம்பா வீடு தானே மேடம்? ஆமா, நீங்க யாரு? நான் சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வர்மா. இல்ல சாரி, டாக்டர் வர்மா. ஐயோ சொல்லுங்க சார். உங்க பையனோட பொண்டாட்டி தானே அனிலா? ஆமா. அந்த பொண்ணோட அப்பா ஐசியூல இருக்காரு. அவர் சொல்லித்தான் நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். அந்த மனுஷனோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. எப்ப வேணாலும் ஒரு சாகருக்கு வாய்ப்பு இருக்கு. சாகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆள் தொந்தரவு இருக்காது இல்லையா? சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லைல்ல, வைக்கட்டுமா? ஹலோ, போனை வச்சிடாதீங்க. சாக கிடக்கிற அந்த மனுஷனோட கடைசி ஆசை என்னன்னா, பெத்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு என் மகளை பார்க்கணும்னு மட்டும்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்க. ஒருவேளை ஒரு பொண்ணை பார்த்தா அவருக்கு வியாதி குணமானாலும் குணமாகலாம். நான் சொல்றேன். இதுக்கப்புறம் எல்லா வகையில தான் இருக்கு. அனிலு, அனிலு, அத்தை இங்க வா. இது வர அத்தை. ஓ, நீ மேலதான் இருந்தியா என்ன? உன் அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? ஐயோ, என் அப்பாக்கு என்னாச்சு? ஐசியூல இருக்கிறதா டாக்டர் போன் பண்ணி சொன்னாரு. உன்னை பார்க்கணுமா? ஐசியூலியா? என்னோட அப்பா ஐசியூல இருக்காரா? ஐயோ, நான் என் அப்பாவை பார்க்கணும் அத்தை. சூப்பர். அனிலா தன்னோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டா. அற்புதம். ஐயோ, என்னோட அப்பா. அந்த ஆள் உன்னை பார்க்கணுமா? அப்பா அந்த அளவுக்கு சீரியஸா இருக்காரா என்ன? இங்க பாருங்க, என்னோட அப்பா. அத்தை சொல்லுங்க. அவ அப்பா ஐசியூல இருக்காரா? நிஜமா சொல்றேன். அங்க இருந்து டாக்டர் தான் போன் பண்ணாரு. டாக்டர் கால் பண்ணிருந்தா உண்மையா தான் இருக்கும். நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போய் ஆகணும். உனக்கு என்ன வியாதி இருக்கு? நான் என்னோட அப்பாவை போய் பார்க்கணும்ல. என் அப்பாக்கு எதுவும் ஆக கூடாது கடவுளே. அடியே, நீ இங்கே நின்னு சும்மா அழுதுகிட்டு இருக்காம சீக்கிரமா போய் ரெடியாக போ. அட வேகமா கிளம்பு. நீ என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்ப பாரு. இங்க பாரு, எதுக்கு நீ நம்ம 2 பேருக்கு உண்டான ட்ரெஸ் ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. அது எதுக்குடா? இங்க பாருமா, நாங்க போகும்போது அவர் சாகலைன்னா நாங்க வெயிட் பண்ணி ஆகணும்ல. அதுவும் இல்லாம இவ அப்பனுக்கு ஒரே ஒரு பொண்ணாச்சே. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம சீக்கிரமா போய் ரெடி ஆகடி. சரிங்க. இருந்தாலும் என் மாமனாருக்கு இப்படி ஒரு. நீ எதுக்காகடா இவ்வளவு வருத்தப்படுற? நான் அவருக்கு ஒரே ஒரு மருமகனாச்சே. என்னோட மாமனார் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கல்லமா. நீ எதுக்குடா என் மலையில உருவுற? என்னம்மா நீ இப்படி பண்ற? ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நீ ஒரே ஒரு வளையல மட்டும் கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். நான் தர மாட்டேன். அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் கைமாத்தாவது கொடு. நான் கொடுக்குற பணத்தை வச்சு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் மாமனாருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டாம். அம்மா, அந்த ஆள் அங்கேயே கடந்து சாகட்டும். அம்மா, இப்படி ஈவி இருக்கமே இல்லாம பேசாதம்மா. ஐயோ, இது என் மோதிரம். நான் தரப்போறதுல உனக்கு பேசாம இரு. உனக்காக நான் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. அங்கேயே இருடா. இத நான் தர மாட்டேனே. இது எனக்கு தான். இத குடுக்கணுமா? நான் அங்க வெறுங்கையோட போனேன் அப்படின்னா அது உனக்கு தான் அவமானம். இதை வச்சுதான் நான் கை செலவுக்கு சமாளிக்கணும். அம்மா ஆத்தாடி. அம்மா, என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு மோதிரம் தான். அதையும் இந்த எருமை மாடு எடுத்துட்டு போயிட்டான். இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு பேக் இன்னும் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி வச்சா போதும். ட்ரைனிங் முடிச்சிட்டு வரும்போது எனக்காக அங்க இருந்து என்னமா வாங்கிட்டு வருவீங்க? வாங்குறத பத்தி நாங்க போனதுக்கு அப்புறம் யோசனை பண்றேன். அம்மா, நீங்க உங்க சோப்பை மறந்துட்டீங்கம்மா. இந்தாங்கம்மா. அங்க போய் தங்குறதுக்கு உனக்கு ரூம் இருக்குல்ல? எனக்கான ரூம் பிரீத்தி அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல ரெடி பண்ணிருக்கான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னா. ஒருவேளை எனக்கு அவசரமா உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்கேவோட ரிலேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்க. கான்டாக்ட் பண்ண அவங்க நம்பர் என்கிட்ட கொடுத்துருக்கான். பிரீத்தி மாதிரி ஒருத்தங்க உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுனால என் பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல அங்க இருக்கிற ரூமோ, அங்க இருக்கிற விஷயங்கள் என்ன கஷ்டப்பட வைக்கலங்க. இங்க நினைச்சாதான். இதுக்கப்புறம் எதுக்கு பலனி அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? சதீஷ் அண்ணாவும் அனிலா அண்ணியும் வரணும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல? சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, இன்னும் வரலையே. அவங்க நீ போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க வரலனா நான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவேன். பாலா, உங்க 3 பேரும் எங்க நான் தனியா விட்டுட்டு போயிட்டேனா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
டொண்டடாய், இதோ நாங்க வந்துட்டோம். அனிலக்கா, நாங்க நாளைக்கு காலையில தான் வரலான்னு இருந்தோம். ஆனா சில நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்ததா சொல்லி உடனே கிளம்பி வர வேண்டியதா போச்சு. டேய் செல்லக்குட்டி, அத குடி. இந்தாங்க, இது சாப்பிடுங்க. பழமா? எனக்கு வேண்டாம். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல பேக்கரிக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு. ஏண்டி, அதெல்லாம் கெமிக்கல் கலந்ததுடி. இதுதான் ஒரிஜினல் நாட்டுப்பழம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புறா. பெரியப்பா, இதை நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. உங்களோட இந்த தொப்பையாவது கொஞ்சம் குறையட்டும். பசங்க கூட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு அதுக்கான உரிமையை நான் கொடுத்து வச்சிருக்கேன். அது சரி, அம்மா இங்க வரதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? இங்க வர்றதுக்கா? அவங்க சம்மதிச்சிட்டாலும். அப்படின்னா நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்கக்கா? என்னென்ன சொல்றது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஃபோன் பண்ண மாதிரி என் வீட்டுக்காரர் அத்தை கால் பண்ணாரு. அப்புறம் என் அப்பா ஐசியூல இருக்கிறதா சொல்லிட்டாரு. ஐசியூலியா? அப்படி எதுக்கு சொன்னீங்க? அப்ப நம்ம நைனா ஐசியூல இருக்காருன்னு சொல்ல முடியுமா என்ன? ஏன்டா அம்மா நம்பர் மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு வரணும்ல? இந்த மாதிரி பெரிய போய் சொல்லிருக்க வேண்டாம். அட பரவாயில்ல பாலா, ஒரு நல்ல காரியத்துக்கு தானே போய் சொல்லிருக்கோம். ஆமா, என் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த கிழவனால எனக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்காவது கொஞ்சம் பிரயோஜனமா இருந்துட்டு போட்டுமே. என்னங்க? அப்போ உனக்கு பணம் வேண்டாம் அப்படித்தானே? அது மட்டும் இல்ல, உனக்கு சத்தான பொருள் எல்லாம் பிடிக்காத. இது கூட உள்ள போ. எனக்கு எப்பெல்லாம் பழம் தேவைப்படுதா கேட்பேன், நீ கொண்டு வந்து கொடுக்கணும். போ. நம்ம வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அத்தை சம்மதிக்கலாம் அப்படின்னா நீங்க வரமாட்டீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. ஒருவேளை என் வீட்டுக்காரர் வரலனாலும் நான் வந்திருப்பேன். இங்க பாரு பாலா, நான் வர்றேன்னு சொல்லிட்டா அம்மா என்ன அந்த எமனே தடுத்து நிறுத்தி இருந்தாலும் நான் இங்க வந்து சேர்ந்துருப்பேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியும் தேவைப்படும் போது நான் கண்டிப்பா இங்க வந்து நிப்போம். நைனா மம்மி பார்த்தாலும் நான் எப்பவும் பயப்பட மாட்டேன். என் தம்பிக்காக நான் என்ன வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன். இனி உங்க அம்மா போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பெரியப்பா, கொண்டு வந்த கொஞ்சம் பழத்துல அதுல என்ன என்ஜாய் இருக்க போகுது? பாரு, அவனோட கோபத்தை நான் இப்பவே இல்லாம பண்ற பாருங்க. டேய் செல்லக்குட்டி, நில்றா. டேய் பாலா, நீ இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நீ ட்ரைனிங் போயிட்டு வா. நம்ம சிவபிரசாத் இப்ப ஆட்டோலாம் ஓட்டுறதுல போல் இருக்கு. கோவால ஹோட்டல் தொடங்க போறதா கேள்விப்பட்டேன். காஃபி ஷாப்னு சொன்னாரு. ஏப்பா, இந்த கோவால எதுக்கு காஃபி ஷாப்பு? அங்கெல்லாம் லிக்கர் ஷாப்புக்கு தானே வேல்யூ அதிகம். அப்படி இல்லைன்னா அங்க சிறப்பா போற மாதிரி ஒரு நல்ல பிசினஸா பார்த்து பண்ணணும். அது என்ன பிசினஸ்? இங்க பாரு தம்பி, இந்த கோவானா நீ என்னன்னு நினைச்ச? GOA. ஜி அப்படின்னு சொன்னா கேர்ள், பொண்ணு. ஓ அப்படின்னு சொன்னா ஓஷன், கடல். ஏ அப்படின்னு சொன்னா ஆல்கஹால். இந்த 3 சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணாதான் நம்மளால அங்க ஜெயிக்க முடியும். இந்த சிவபிரசாதோட பணம் எல்லாம் வீணா போக போகுது. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாலா. அவங்க வர்றாங்க. நான் இருக்கும்போது உடம்பு சரியில்லாத நீ போட்ட வேலையெல்லாம் பண்ணாத. பாலா, நல்லா சாமி கும்பிட்டு நீ கிளம்பு. ட்ரைனிங் முடிஞ்ச உடனே போஸ்டிங் முளவு காட்டுல கிடைக்கணும்னு நீ வேண்டிக்க. ஆனா நம்ம ஊர் ஒன்னும் வில்லேஜ் இல்லல்ல. ஏன்டி இந்த கவர்மெண்ட்ல புதுசா டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறாங்க. அப்ப என்ன வேணாலும் நடக்கும். பாலா வில்லேஜ் ஆபீசர் ஆகும்போது நமக்கும் அந்த ஊர்ல ஒரு ஆபீஸ் வந்துரும். முதல்ல இந்த ட்ரைனிங் முடியட்டும் மாமா, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். நீ கிளம்பு பாலா. அட ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். உனக்கு வேலை கிடைச்சதும் நீ முதல் சம்பளத்தை வாங்கும் போது அதிகமாலாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சமா ஒரு 4-5 நோட்டுகள், ஒரு குருதட்சணை மாதிரி ஒரு 1000மோ 2000மோ எனக்கு குருதட்சணையா கொடுக்கணுங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்மளோட ஆசீர்வாதம் பாலாக்கு எப்பவுமே இருக்கு. பாலா, அவர் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ முதல்ல ஆட்டோல ஏறு. மாமா, ஏறு வா. இதுக்கப்புறம் இந்த வீட்டை நாங்க பாத்துக்கிறோம். அனிலக்கா, நீ எந்த டென்ஷனும் இல்லாம போயிட்டு வா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். நானும் தான். நான் உன் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன். நானும் தான். அங்க போனதுக்கு அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லு. என்னடா இது, போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு வேணா கல்ஃபுக்கா போறா? பேசுனதெல்லாம் போதும், வண்டியில இருமா, ஏறு. அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. அப்பாக்கான மெடிசனை கரெக்ட் டைம்க்கு எடுத்து கொடுக்கணும். அப்புறம் ரூம்ல சுட தண்ணி வச்சிடணும், சரியா? இதை நீங்க எத்தனை தடவைமா என்கிட்ட சொல்லுவீங்க? அதெல்லாம் நான் நல்லாவே பார்த்துப்பேம்மா. நான் இல்லாததுனால இவன் ரொம்ப ஆட்டம் போடுவான், கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா. இவங்க என்னோட பசங்க மாதிரி பாலா. எனக்கும் தான். இவங்கள பாத்துக்க எனக்கு தெரியும். நானும் இவங்கள நல்லா பாத்துப்பேன்.
ஆனா நான் சொன்ன தட்சணை மட்டும் நீ மறந்துடாத. ஏறவங்களாம் வண்டியில இருங்க. நீங்க எங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரீங்க? நான் தனியா போய்க்கிறேன். நல்ல பொறுப்பான புருஷனா நீ ஆசைப்பட்ட நேரத்துல நான் உன் கூட இல்லாம இருந்துட்டேன். இனி எப்படியாவது உன் கூட இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். வா போலாம். அம்மா போயிட்டு வரேன். அவனுக்கு கொடுக்க வேண்டியது அங்க போய் கொடுத்தாலே போதும். சரி போலாம். அம்மாடி நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க பாருங்க, 2 பேரும் கொஞ்சம் தள்ளி உட்காந்தீங்கன்னா தான் இந்த ஸ்லிம் பாடி ஓரமா உட்கார முடியும். நீ வண்டி எடுப்பா, போலாம். ஏய் இங்க பாரு, நான் வர்ற வரைக்கும் பசங்களை நல்லபடியா பாத்துக்கணும். என்ன வண்டி எடுப்பா. சரி. போலாம். அட, நீங்க 2 பேரும் எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா போயிட்டு சீக்கிரமாவே வந்துருவாங்க. அட வாங்க, கவலைப்பட வேண்டாம், வாங்க. நீ இப்ப எங்க போயிருந்த சுதா? பக்கத்துல இருக்கிற சுரேஷ் கடை திறக்கவே இல்ல, அதனால ஜங்ஷன் வரைக்கும் போயிருந்தேன். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்கறது கூட இந்த வீட்ல யாருமே இல்ல. அத நீங்க ஜெய கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? நீ இங்க தான் இருப்பேன்னு நினைச்சு சுதா சுதான்னு ஒரு 100 தடவை கூப்பிட்டுட்டேன். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறது கூட அவ எட்டி கூட பார்க்கல. ஒரு கிளாஸ் தண்ணியோ டீயோ போட்டு குடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லல்ல? நான் இந்த வீட்ல என்ன பழக்கம் வச்சிருக்கனோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த பழக்கத்தை எல்லாம் அம்மா கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. ஜெயா, நீ வந்ததும் அப்பா கிட்டயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? அப்பாவை ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாத அளவுக்கு அவரை ரொம்ப ரொம்ப சோம்பேறி ஆக்குனது நீதாமா? நாங்க அப்படி இருந்ததுனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? ஒரு நல்லவர்கிட்ட கண்டபடி எல்லாம் பேசி இப்ப கட்டல்ல படுக்க வச்சுட்ட. அதுக்கு காரணம் நான் கிடையாது, உங்க சின்ன பொண்ணுதான். நீ செய்ய வேண்டிய வேலை செய்யாததுக்கு அவளை எதுக்கு குத்தம் சொல்ற? அவ மேல உங்களுக்கு திடீர்னு பாசம் வர என்ன காரணமா? என்னுடைய எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒரே மாதிரி தான். என்ன மாதிரி தான் உங்களுக்கு பாலாவுமா? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? சுதா, பாலாவை நாம இந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோம். இனி அவளை பத்தி இங்க பேச வேண்டாம். சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டா ரத்த சொந்தம் இல்லாம போயிடுமா? இன்னைக்கு வர வழியில பாலா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சித்தாராவை பார்த்தேன். பாலா ட்ரைனிங் போயிருந்தா அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா. பாலாவோட விஷயத்துல இந்த அளவுக்கு நீங்க அக்கறை காட்டுறீங்கன்னா ஏதோ இருக்கே. கவர்மெண்ட் வேலை கிடைச்சோன்னு அதுக்கப்புறம் வாழ்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும்ல. மாசம் மாசம் சம்பளமும் கிடைக்கும். மிச்சம் மீதி இருந்தா அவ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கொடுப்பா. என் பசங்க பணம் கொடுப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் அவங்க கிட்ட பாசம் காட்டல. அது எனக்கு நல்லாவே புரியுது. நான் இப்போ ஒரு 1000 ரூபாய் உங்க கையில கொடுத்தா நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. வேணுவையும் குழந்தைங்களையும் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு பாலா போயிருப்பான்னு நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு கவலைப்படுறீங்கன்னா நீங்க அங்கேயே போயிருங்க. என்னோட வீட்டுக்காரு கட்டுல இருந்து எந்திரிச்சு நடக்க கூட முடியாத அளவுக்கு இருக்காரு. அப்படி இருந்தா அவர் மேல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லல்ல. முடியாம இருக்கிற ஒருத்தர்கிட்ட காட்டாத பாசத்தையும் அன்பையும் நீங்க ஒண்ணு வேணுகிட்ட காட்ட வேணாம். நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களோ சண்டை போடுறீங்களோ இந்த வீட்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதை ஏன் முன்னாடி பண்ண வேண்டாம். வேணுவை பத்தி நாம இங்க பேச வேணாம். அந்த குழந்தைங்களையாவது கூட்டிட்டு வரலாமே. இன்னமும் உங்களுக்கு டைம் இருக்குமா? அவங்க கூட்டிட்டு வந்து செலவுக்கு பணம் கொடுங்க. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், என் வீட்டுக்காருக்கு சரியாகிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம். ஐயோ அப்பா, என்ன வெயில் அடிக்குது. இந்த வெயில்ல வெளியே போனா எரிஞ்சு போயிடும் போல இருக்க. இந்த உலகம் அழிய போகுதோ என்னவோ. இருந்த ஏரி குளம் மரம் எல்லாத்தையும் நாமளே இல்லாம பண்ணிட்டு இப்ப புலம்பிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது ஜெகதாம்பா. என்னால யாருமே இல்லாம போனதே கிடையாது. நீ இல்லாம பண்ணல. இந்த வீட்டை நாம கட்டினப்ப ஏரி பக்கமா இருக்கிற 5 சென்ட் இடத்த நாம அதிகமா வளைச்சு போட்டுட்டோம் இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பேர் சேர்ந்து ஏரி ஆட்டைய போட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு மழை பெஞ்சதுன்னா இப்ப இருக்கிற எல்லா இடமும் வெள்ளத்துல முழுகிடும். என்ன காரணம்? பூமியை வளைச்சு போடுறாங்க. ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கவங்க கூட பூமியை வளைச்சு போட்டுட்டு இருக்கான். 5 சென்ட் இருக்கிறவனும் பூமியை வளைச்சு போடுறான். ஊர் சுத்துறவங்க என்ன வேணா பேசலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்தை என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். இங்க இருக்கிற நம்ம இடத்துக்கான சொத்தை கணக்கு எடுத்து தான் மேலோகத்துல நமக்கு ஷேர் கொடுக்குறாங்களா என்ன? நீங்க எங்க போறீங்க? அத உன் பாஷையில சொல்லணும்னா நான் ஊர் சுத்த போறேன். அத நல்ல விதமா என் பாஷையில சொல்றதா இருந்தா கோயில் தரிசனம். அப்புறம் நாளைக்கு தான் நான் திரும்ப வருவேன்.
என்னங்க இப்படி போனா என்ன அர்த்தம்? நான் தனியால இருக்கேன். ஒரு 40 வருஷமாவே நானும் தனியா தான் இருக்கேன் ஜெகதாம்பா. சதீஷும் அனிலும் அனிலோட அப்பாவை பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. சுமேஷும் அவன் வேலை விஷயமா போயிருக்கான். அவன் எப்ப திரும்ப வருவான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லாரும் இருந்தும் கூட தனியா இருக்கும்போது இருக்கிற கஷ்டம் என்னன்றத நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னால இங்க தனியா இருக்க முடியவே முடியாது. உங்களுக்கு தான் தெரியும்ல, இங்க திருடங்க நிறைய இருக்காங்க. இங்க எந்த திருடனும் வரப்போறது இல்ல. திருடங்கையில இருக்கிற திருட்டு பொருளையே நீ புடிங்கிடுவேன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் மட்டும் நீ தனியா இருந்து பாரு. என்னால முடியாது. அப்படின்னா நீ என் கூட வா. எங்க வர்றது? நீ சொன்ன மாதிரி ஊர் சுத்தலாம். என்ன பிச்சை எடுக்க வைக்கலான்னு நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க போல இருக்கு. அப்புறம் அப்பனா ஒரு வேலை பண்ணு, என் கூட வா. போற வழியில பாலா வீட்டுல நான் உன்னை விட்டுட்டு போறேன். அவ வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறதுனால அங்க வேணுவும் குழந்தைகளும் மட்டும்தான் இருப்பாங்க. அங்க போய் இருந்துக்கோ. அங்க போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு இங்க என்னோட கட்டில படுத்தாதான் தூக்கம் வரும். அப்படின்னா அந்த கட்டில கட்டி பிடிச்சு படுத்துக்கோ. என்னால கண்டிப்பா போகாம இருக்க முடியாது. இவ ஒருத்தி. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. பொறுப்பா? எனக்கு இருக்கிற பொறுப்பை பத்தி என் வாயால சொல்ல வைக்காத. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி இந்த இடம் சுடுகாடா இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீ தனியா இருக்க மாட்ட. உன்னை சுத்தியும் ஆவிகளா இருக்கும். அவங்க உனக்கு பக்கபலமா இருப்பாங்க. தனியா இரு, அப்பதான் தெரியும் அந்த அருமை. திரும்ப வருவீங்கல்ல, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இவரு சொன்ன மாதிரி ஒருவேளை இங்க ஆத்மாக்கள் இருக்குமோ என்னமோ. ஐயோ, நான் தனியா எப்படி படுக்கிறது? என்னால முடியாது கடவுளே. என்னடா இப்படி வந்த உடனே படுத்துட்ட? என்னடா இதெல்லாம்? நம்மளோட பொண்டாட்டிங்க வீட்டில் இல்லாத நேரமா பார்த்துதான் நம்ம குடும்ப தலைவனா இருக்கிற நம்ம சிறப்பா குடும்பத்தை கவனிச்சுக்கணும். இதுக்கப்புறம் இது நம்மளோட சாம்ராஜ்யம்டா. இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம இங்க என்ன வேணாலும் கூத்தடிச்சு கும்பலம் போடலாம். இங்க பாருங்க, இதுதான் உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம இன்னைக்கே வீட்டுக்கு போலாம். ஓ, நீ இங்க இருக்கிற விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் பாரு. நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். என்ன பாலா போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. நீ எழுந்து வாடா தம்பி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் பெரியம்மா. இங்க ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்ததுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க சாப்பிடும்போது பாத்திரத்துல ஒண்ணுமே இருக்காது. அது நான் ஒரு 3 இடியாப்பத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். இதோ பார்த்தல. வேணும், உனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாமா? எனக்கு பசிக்கல நீ. பசங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. சரி, வெயிட் பண்ணுங்க, நானே வந்து பரிமாறுறேன். இங்க பாரு, இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு பாலா போயிருக்காங்க. ஒப்படைக்காத வேலையை தான் நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களே. அம்மா அங்க போய் சேர்ந்திருப்பாங்களாப்பா? அங்க போன உடனே அம்மா கால் பண்ணுவாங்க. என்னங்க ஒரு நிமிஷம், பாலா அங்க போய் சேர்ந்திருப்பாளா? சேராம இங்க இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு மேக்ஸிமம் 5 மணி நேரம். பாலா அங்க போய் சேர்ந்து சாப்பாடை சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து அந்த டைம் கூட இப்ப முடிஞ்சு போயிருக்கும். அப்படின்னா அம்மா ஏன் என்ன கால் பண்ணாம இருக்காங்க? அது சரி, பாலா அங்க போய் சேர்ந்திருப்பா இல்லையான்ற டென்ஷன் தான் உங்க எல்லாருக்கும் இருக்கா? அப்படின்னா நீங்க கால் பண்ணி பார்க்கலாம்ல. கால் பண்ணி பார்த்தேன், போன் எடுக்கல. சரி, ஒண்ணு பண்ணலாம், நான் அவளுக்கு கால் பண்ணி பாக்குறேன். இது உள்ள கொண்டு போ. வயிறு நிறைஞ்சிருச்சா? இல்ல, நீ முதல்ல போட்ட அளவு இன்னும் கொஞ்சம் போட்டு வா. இந்த எல்லா சாப்பாடும் எங்க போய் தான் சேருதோ? கடைசியில் இது எங்க போய் சேருதுன்னு அவளுக்கு தெரியல போல. இங்க பாருங்க, இப்ப வந்து பிளேட்டை ஃபில் பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது. நான் போய் பாக்குறேன். அடியே, நானே சாப்பாடு போட்டுக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.